ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு டென்ட் பார்ட்டிக்காக வெளியில் போயிருந்தோம். நம்ம டென்ட்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா க்ரில்லெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பாருங்கள், இதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஒர்க் எல்லாமே. இங்கே வந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெஜிடேரியனுக்கான திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அங்கே வந்து கேப்சிகம், பன்னீர், டொமேட்டோ இதை வச்சுட்டு க்ரில் பண்ணலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அதில் வெஜ்ஜுக்கு தனியாக, நான்வெஜ்ஜுக்கு தனியாக எல்லாமே கொண்டு போயிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து நக்கட்ஸு. ஸோ இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீசன் வந்து வின்டர் சீசனுங்கிறதால நல்ல குளிர் வேறு அந்த டைமில். ஸோ சூடாக எல்லாருக்கும் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரில் வச்சுட்டு சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வீட்லேயே வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி சிக்கன் எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கே உள்ளுக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா விசிறிக்கிட்டு, ஏன்னா நல்ல குளிர் வேறு, அது வந்து நெருப்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா விசிறிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்காக அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பன்னீர்லாம் வச்சுட்டு க்ரில் பண்ணாங்க. இந்த இடத்துல க்ரில் பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா மிட் நைட்டில் வந்து நல்ல குளிர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த விறகெல்லாம் போட்டுட்டு ஃபயரு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு நல்ல குளிருக்கு இதமாக இருந்துச்சு. இந்த சூடு வந்து நல்லா இதமாக இருந்தது. எல்லாருக்குமே எல்லோரும் சுற்றி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது வந்து புது விதமான அனுபவமாகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல பசங்க விளையாடுறதுக்காக சில கேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் குட்டி குட்டி பசங்க எல்லோரும் போயிட்டு அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஷட்டில் கார்க்கில் கொண்டு வந்துட்டு பசங்க அதுவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவுமே பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு நல்லா சவுண்டாக சாங்கெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் வந்து டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. Thanks for watching.